மார்கசீர்ஷ மாஹாத்மியம் மார்கழி மாத மகத்துவம் 4ஆம் அத்தியாயம். பாஞ்சஜன்யமான திருச்சங்கத்தின் வழிபாடு. பிரம்மதேவர் கூறினார், கேசவா, ஒருவன் தன்னைத்தானே சிவந்த வட்டு வைத்துக்கொண்டு தீட்சை பெற்றதால் தாமரை விதைகள் மற்றும் துளசி கிளைகளின் மாலைகளால் என்ன பலன் கிடைக்கும் என்று கூறுங்கள். ஸ்ரீ பகவான் கூறலானார், துளசி மர கிளைகளை அணிந்த பிராமணன் தூய்மையற்றவனாகவும் நன்னடத்தை இல்லாதவனாகவும் இருந்தாலும் சந்தேகமில்லாமல் அவன் என்னை அடைகிறான். நெல்லி அல்லது துளசி மர கிளைகளால் ஆன மாலை யாருடைய உடலில் தென்படுகிறதோ அவர் உண்மையில் ஒரு பாகவதர், அதாவது இறைவனின் பக்தராவார். துளசி மாலையை அணிந்தவர், குறிப்பாக என்னிடமிருந்து, அதாவது எனது சிலை அகற்றப்பட்டதை அணிந்திருப்பவர், ஸ்வர்க்கவாசிகளால் கூட வணங்கப்படுவதற்கு தகுதியானவர். துளசி இலைகள் அல்லது தாத்ரை பழங்களால் செய்யப்பட்ட மாலை பாவிகளுக்கும் முக்தியை அளிக்கிறது. எனக்கு சேவை செய்யும் என் பக்தர்களின் விஷயத்தில் எல்லாமும் உண்டு. துளசி இலைகளின் மாலையை, அதாவது நான் அணிந்த மாலையை அணிபவன் ஒவ்வொரு இலைக்கும் அதன் 10 குதிரை யாகங்களின் தகுதியை அடைகிறான். ஒரு மனிதன் துளசி மர கிளைகளை மாலையாக அணிந்தால், அன்பே, நான் அவனுக்கு தினமும் புனித நகரத்திற்கு வருகை தரும் துவாரகையிலிருந்து எழும் புண்ணியத்தை வழங்குகிறேன். பக்தியுடன் அதை எனக்கு அர்ப்பணித்த பிறகு ஒருவன் பக்தியுடன் துளசி மர கிளைகளை மாலையாக அணிந்தால் அவனுக்கு பாவமில்லை. துளசி மர கிளைகளை மாலையாக அணிந்தவர் மீது எப்போதும் மகிழ்ச்சி அடைவார். அவர் எனக்கு மிகவும் பிரியமானவர், எனது சிறந்த உயிர் காற்றாவார். அவர் எந்த பரிகார சடங்கும் செய்ய வேண்டும் என்று அவசியமில்லை. அவருடைய உடம்பில் எந்தவித அழுக்கோ அசுத்தமோ எதுவுமில்லை. எவருடைய உடலில் துளசி கிளைகள் தலை, கைகள் மற்றும் கைகளுக்கு ஆபரணங்களாக அமைகின்றனவோ அவர் எனக்கு மிகவும் பிரியமானவர். துளசி இலைகளால் அர்ச்சனை செய்த பின் புண்ணியங்களை செய்ய வேண்டும். தேவர்களால் செய்யப்படும் மங்களகரமான சடங்குகள் பல கோடி மடங்கு பலனை தரும். துளசி இலைகளின் மாலையை கண்டதும் யமனின் தூதர்கள் காற்றினால் அசைந்த இலையை போல வெகு தொலைவில் இருந்து மறைந்து விடுகிறார்கள். கலியுகத்தில் துளசி இலையோ மரக்கிளையோ காய்ந்தாலும் பச்சையாக இருந்தாலும் அந்த இல்லத்தை பாவம் மாசுபடுத்தாது. துளசி மர கிளைகளால் அலங்கரிக்கப்பட்ட ஒருவன் பூமியில் நடமாடினால் அவன் கெட்ட கனவுகளையோ தீய சகுனங்களையோ எதிரிகளால் ஏற்படும் ஆபத்தையோ பார்க்க மாட்டான். பகுத்தறிவாளர்களோ அல்லது பாவ நோக்கங்களுடைய மத வெறியர்களோ திருத்துழாயான துளசி மாலையை அணிய மறுத்தால் அவர்கள் ஒருபோதும் நரகத்திலிருந்து திரும்ப மாட்டார்கள். என் கோபத்தின் நெருப்பால் அவர்கள் எரிக்கப்படுவார்கள். எனவே துளசி மரக்கிளைகள், தாமரை விதைகள் அல்லது தாத்ரி பழங்களால் செய்யப்பட்ட மாலையை கவனமாகவும் பக்தியுடனும் அணிய வேண்டும். இது சிறந்த தகுதியை அளிக்கிறது. எனவே ஒரு பக்தன் அர்த்தவ புத்திரத்தையும் சங்கு முதலியவற்றின் முத்திரைகளையும் கொண்டிருக்க வேண்டும். கைகளில் தர்பை புல்லை கொண்டு அவன் என்னை நினைத்து துளசி செடியின் வேரில் சந்தியா பூஜைகளை செய்ய வேண்டும். சந்தியா பூஜை முதலியவற்றை முடித்த பக்தன் அதன் பின் என்னை வணங்க வேண்டும். ஆசான் அங்கே இருந்தால் முதலில் அவரிடம் சென்று வணங்க வேண்டும். அவருக்கு ஏதாவது பரிசாக கொடுத்த பிறகு அவர் மகிழ்ச்சியுடன் அவருக்கு முன்னால் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்க வேண்டும். ஆச்சமன சடங்குகளை செய்த பின் அவர் வழிபாட்டிற்கு பந்தலுக்குள் நுழைய வேண்டும். மான் தோல் அல்லது குசா புல் பரப்பிய அழகிய இருக்கையில் அமர்ந்த பிறகு தாமரையின் தோரணையில் சரியாக அமர வேண்டும். பூத சுத்தி, உறுப்புகளின் சுத்திகரிப்பு என்று வழங்கப்படும் சடங்கை செய்ய வேண்டும். மந்திரத்தை ஓதி இந்திரியங்களை அடக்கி அவர் 3 பிராணாயாமங்களை மூச்சை பிடித்து கொண்டு
ஒரு முகமாக வைக்க வேண்டும். வடக்கு பரிபூரண ஞான சூரியன் மூலம் சிறந்த இதய தாமரையை மலரச் செய்ய வேண்டும். அந்த தாமரையின் பேரீச்சம் பழத்தில் சூரியன், சந்திரன் மற்றும் நெருப்பு ஆகியவற்றை நிலைநிறுத்த வேண்டும். ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பக்தன் 3 இதழ்கள் கொண்ட 3ஐயும் கருவறுக்க வேண்டும். அவற்றுக்கு மேலே பல்வேறு வகையான நகைகள் பதித்த பீடத்தை வைக்க வேண்டும். அதில் அவர் 8 இதழ்கள் கொண்ட தாமரையை பதிக்க வேண்டும். அவைகள் ஒவ்வொன்றும் இறைவனின் 8 ஐஸ்வர்யங்களை குறிக்கும். மனித மேன்மைகள் தாமரை மந்திரத்தின் 8 எழுத்துக்களை கொண்டுள்ளது. நமோ நாராயணாய. தாமரை மலர் மென்மையானது, பளபளப்பானது மற்றும் காலை சூரியனின் பிரகாசம் கொண்டது. பிறகு 4 திருக்கரங்களுடன் பெரிய தாமரை, சங்கம், வட்டு, இரும்பு கம்பி ஆகியவற்றை ஏந்தியவனாக வசதியாக அமர்ந்திருக்கும் என்னை தியானிக்க வேண்டும். இறைவன் 1 கோடி நிலவுகளை ஒத்தவன். அவரது கண்கள் தாமரையின் இதழ்களைப் போல பெரியவை. அவர் அனைத்து நல்ல அம்சங்களாலும் அல்லது உடலில் உள்ள சின்னங்களாலும் வகைப்படுத்தப்படுகிறார். ஸ்ரீவத்சமும் கௌஸ்துபமும் அவர் மார்பில் பிரகாசிக்கின்றன. அவர் தன் திருமேனியில் மஞ்சள் நிற பட்டாடையை அணிந்தருள்கிறார். அவர் அற்புதமான திருவாபரணங்களை அணிந்து கொண்டவர். அவர் தெய்வீக அலங்கார பொருட்களால் அலங்கரிக்கப்பட்டவர். அவரது உடலில் தெய்வீக சந்தனம் பூசப்பட்டுள்ளது. அவர் தெய்வீக மலர்களால் அற்புதமாக தோன்றுகிறார். அவர் துளசி இலைகள் மற்றும் அழகு மலர்களின் மாலைகளால் அலங்கரிக்கப்படுகிறார். 1 கோடி சூரியன் உதயமாவதை போன்ற ஜொலிப்புடன் அவர் பிரகாசிக்கிறார். அனைத்து நல் குணாதிசயங்களையும் கொண்ட தெய்வீக ஸ்ரீதேவியால் அவரது உடல் தழுவப்பட்டது. அவர் மங்களகரமானவர். இவ்வாறு தியானம் செய்த பிறகு அவர் மிகுந்த கவனத்துடனும் தூய்மையுடனும் மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். அவரவர் திறமைக்கு ஏற்ப மந்திரத்தை 1000 அல்லது 100 முறை கூற வேண்டும். மானசீகமாக வழிபாடு செய்த பிறகு அவர் கட்டளைகளின்படி செய்ய வேண்டும். மாநாட்டின் தேவையின்படி அவர் எனக்கு முன்னால் சங்கம் வைக்க வேண்டும். வாசனை நீர், தூர்வா முளைகள் மற்றும் மலர்கள் நிரப்பப்பட்ட பாத்திரத்தை சந்தனம் மற்றும் பூக்களின் வலது புறத்தில் ஆசான்கள் வைக்க வேண்டும். தண்ணீர் தொட்டியை இடது பக்கம் வைக்க வேண்டும். அதை ஒரு துணியால் புனிதப்படுத்த வேண்டும் மற்றும் 4 வாசனை இருக்க வேண்டும். மணியை முன்வைக்க வேண்டும் மற்றும் விளக்குகளை வெவ்வேறு திசைகளில் வைக்க வேண்டும். மற்ற பொருட்களும் அவற்றின் சரியான நிலையில் பூசப்பட வேண்டும். அர்க்யம், பாத்தியம், ஆச்சமனியம், மதுபர்க்கங்கள் வைக்க 4 பாத்திரங்களை என் முன் வைக்க வேண்டும். 4 முகம் கொண்டவரே, வெள்ளை கடுக்காய், பச்சை அரிசி தானியங்கள், பூக்கள், குசம்புல், வெல்லம், சந்தனம், பழங்கள் மற்றும் பார்லி தானியங்கள் ஆகியவற்றை அர்க்கியத்திற்காக பாத்திரத்தில் வைக்க வேண்டும். என் திருப்திக்காக ஆசான் யாகம் செய்பவரின் பாத்திரத்தில் துர்வா புல், விஷ்ணுபதி, கங்கா நீர், ஷியாமா மற்றும் தாமரை ஆகியவற்றை வைக்க வேண்டும். மகனே, ஆச்சமனியத்திற்காக பாத்திரத்தில் மிகுந்த நம்பிக்கையுடன் கண்கோலா, கிராம்பு மற்றும் ஜாதிக்காய் ஆகியவற்றை வைக்க வேண்டும். வழிபடுபவர் மிகுந்த நம்பிக்கையுடன் பசுவின் பால், தயிர், தேன், நெய் மற்றும் சர்க்கரை ஆகியவற்றை மதுபர்கா பாத்திரத்தில் வைக்க வேண்டும். மேற்கூறியவைகள் கிடைக்காத போது வழிபாட்டு முறைகளில் வல்லுநர்கள் இலைகள் மற்றும் பூக்களை எப்போதும் தேவையான பொருட்களுடன் செயல்முறைக்கு என்ற எண்ணத்துடன் வைக்க வேண்டும். அதன் பிறகு அவர் கை மற்றும் கால்களின் நியாசத்தை செய்ய வேண்டும். அவர் மாநாட்டின்படி 5 அல்லது 6 அவயவங்களில் நியாச சடங்கு செய்ய வேண்டும். நான் நினைவில் கொள்ளப்பட வேண்டும். பக்தன் தன்னை எனக்கு இணையாக கருத வேண்டும். வழிபாட்டின் தொடக்கத்தில் 4 முகம் கொண்ட பிரம்மதேவரே, மனிதன் மங்களகரமான மந்திரங்களை உச்சரிக்க வேண்டும். பிறகு அவர் எனக்கான சங்கமான பாஞ்சஜன்யத்தை வணங்க வேண்டும்.
அதை வணங்குவதன் மூலம் அவர் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறார். சார்ங்கனை வழிபடும் போது அவர் பின்வரும் மந்திரங்களை கூற வேண்டும். பாஞ்சஜன்யமே, முன்பு நீ கடலில் பிறந்தவன். உன்னை ஸ்ரீ மகாவிஷ்ணு தன் கையில் பிடித்திருக்கிறார். நீங்கள் அனைத்து தேவர்களாலும் படைக்கப்பட்டீர்கள். உங்களுக்கு வணக்கம். தமது ஓசையால் மேகங்களும் சூரர்களும் அசுரர்களும் பயப்படுகிறார்கள். 10,000 சந்திரன்களின் பிரகாசமான பிரகாசத்தில் பாஞ்சஜன்யமே தமக்கு வணக்கம். பாஞ்சஜன்யமே, பேய்கள் மற்றும் பெண்களின் கருக்கள் ஆயிரக்கணக்கில் அழிகின்றன. தங்களுக்கு வணக்கம். சங்கங்களை பார்த்தாலே பாவங்கள் சூரிய உதயத்தில் மறையும் மூடுபனி போல அழிந்துவிடும். அதை தொடும்போது இன்னும் அதிகமாக. ஸ்ரீ வைஷ்ணவ பக்தன் தலை வணங்கி சங்கத்தை திருக்கையில் ஏந்தி பக்தியுடன் இந்த மந்திரங்களை சொல்லி என்னை நீராட்டினால் அவனுடைய புண்ணியமானது எல்லையற்றதாகும். அதன் பிறகு சிலைக்கு நன்கு நறுமணமுள்ள எண்ணெயால் திருமஞ்சனம் என்று அழைக்கப்படும் அபிஷேகம் செய்ய வேண்டும். மற்றும் சந்தனம் மற்றும் கஸ்தூரி மூலம் அனைத்தையும் நிரப்புதல் மற்றும் சுத்தப்படுத்துதல் போன்றவை செய்ய வேண்டும். மந்திரங்களோடு கூடிய மகா புண்ணியத்தின் வாசனை திரவியத்தால் நான் ஸ்நானம் செய்யப்பட வேண்டும். பின்னர் அவர் அர்க்யம், பாத்தியம், ஆச்சமனீயம் மற்றும் மதுபர்கா ஆகியவற்றை வழங்க வேண்டும். அதன் பிறகு அவர் தேவையான அனைத்து சேவைகளையும் செய்ய வேண்டும். கட்டளைகளுக்கு இணங்க பீடத்தை தெய்வீக ஆடைகள் மற்றும் ஆபரணங்களால் அலங்கரிக்க வேண்டும். பின்னர் அவர் பீடத்தை மலர்களால் வணங்க வேண்டும். இறைவனை அங்கே வைத்த பின் ஆடைகள், ஆபரணங்கள், வாசனை திரவியங்கள் போன்றவற்றை எனக்கு அர்ப்பணிப்புடன் சமர்ப்பிக்க வேண்டும். பின்னர் அவர் பால் பாயாசம் மற்றும் இனிப்பு பலகாரங்களுடன் பல வகையான நெய்வேத்தியத்தை முறையாக வழங்க வேண்டும். கற்பூரம் மற்றும் வெற்றிலை கொண்டு பக்தியுடன் என்னை அர்ச்சனை செய்ய வேண்டும். மனிதர்கள் பக்தியுடன் மனம் கமழும் மலர்களை அர்ப்பணிக்க வேண்டும். 10 பொருட்களுடன் கூடிய தூபமும் 8 வசீகர துணைகளுடன் கூடிய தீபங்களும் அர்ச்சனை செய்ய வேண்டும். பின்னர் அவர் பிரதட்சணமாக வலப்புறமாக சுற்றி வந்து வணங்க வேண்டும். பின்னர் மிகுந்த மரியாதையுடன் அவர் கீர்த்தனைகளுடன் புகழ வேண்டும். இறைவனை அழகிய படுக்கையில் கிடத்தியவுடன் அர்ச்சனை செய்ய வேண்டும். இவ்வாறு அர்ச்சனை முடித்தவுடன் கண்ணுறக்கம் கொள்ளச் செய்ய வேண்டும். 4ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.